நான் நெறைய இங்கிலீஷ் படத்துல வந்து அவருக்கு ஃபைட்டு சீக்வென்ஸு நெறைய ம். நோட் பண்ணி குடுப்பேன். சார் அ. இது பாருங்க ம். இந்த ஃபைட் நல்லாயிருக்கும், ம். அது நல்லாயிருக்கும். அவர் நோட் பண்ணி வச்சுக்க நான் பார்க்குறேன்யா. ஏன்னா விஜயகாந்த் சார்னாவே அவங்க சண்டைக்குன்னு நெறைய ஃபேன்ஸ் தனியா ஆமாமா. இருக்காங்க. நான் அப்ப நெறைய இங்கிலீஷ் படங்கள் ம். பார்ப்பேன். ம். அப்போ அதுல வந்து சார் இந்த படத்துல நெறைய அந்த ஃபைட் இருக்கும். நெறைய கதைகள் ஒரு நாள் ஃபுல்லா நான் அவர் கூட உட்காந்து ம். பேசினேன். ஆனா, அவர் அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரு அந்த அளவுக்கு பொறுமைசாலி அப்படின்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப நெறைய பேர் சொல்றாங்க இல்லையா? கேப்டன் சாருக்கு கோவம் வரும் அதிகமா. உடனே கோவப்பட்டுருவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவரு எங்கேயுமே நான் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும் தான் கோவப்படுவாங்க. கோவப்படுவாருன்னா, கேமராக்கு வெளியில தான் வந்து பர்சனலா ஏன் நீங்க அத செய்யல, ம். பண்ணலன்றது ம். தான் ம். கோவப்படுவாரே ஒழிய, ம். மத்தபடி வெளியில பெருசா யார்கிட்டயும் பப்ளிக்கா நான் கோவப்படுறேன் அப்படின்ற ம். மாரி காமிச்சுக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அதே படத்துல இன்னொரு விஷயமும் நடந்தது. ம். என்னன்னா, ஒ இது தஞ்சாவூர் அந்த பெரிய கோயில்ல ம். ஒரே ஒரு நாள் ஷூட்டு. ஓகே. இவரு கேப்டன் ம். வராருன்னவும் தஞ்சாவூர் கிரவுடு ஃபுல்லா சேர்ந்துடுச்சு. அப்படியே ம். கூட்டம்னா கூட்டம். கட்டுப்படுத்த முடியாத அளவு கூட்டம். பயங்கர கூட்டம். ம். இவரு கேப்டன் வந்து வண்டி விட்டு இறங்கி அந்த கோயிலுக்குள்ள வரும்போதே கேட்டு வர்றாரு, "யோவ் ஜெகன் எங்கே? அந்த கூட்டத்துல எங்கேயோ மிஸ் ஆயிட போறான்." ம். என்ன பார்க்கறதுக்கு மேனேஜர்ஸ் இருக்காங்க, நெறைய பேர் இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க, மேக்கப் மேன் அவங்கவங்க நம்மள சேஃபா அந்த கிரவுட்ல இருந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல ம். பாதுகாப்பா வைப்பாங்க. ஷார்ட் அப்பா கூட்டு போறாங்க, விடுறாங்க. பட் இவரு வரும்போதே எனக்கு அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லார் மேலயும் ரொம்ப அக்கறையா எல்லார் மேலயும் அவ்வளோ அக்கறை. யார் யார் எப்படி வந்தாங்க இந்த கிரவுட்ல. ம். யோ பார்த்துக்கங்க அவன் எங்கேயா கூட்டத்துல மிஸ் ஆயிட போறான் பார்த்துக்கங்க. அப்படின்ற அளவுக்கு ஒரு மனித நேயமுள்ள ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் நான் வந்து நரசிம்மான்னு ஒரு படம் பண்ணேன். அதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான். தவசி எல்லாம் சின்ன கேரக்டர்ஸ் தான். பட் எனக்கும் அவருக்கும் உண்டான நட்பு உறவுகள் ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சொக்கத்தங்கம்னு ஒரு படம் ஆமா. எங்க டைரக்டருடைய டைரக்ஷன்ல நடிச்சாரு. மாபெரும் வெற்றி அதுக்கு படம். முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, ரோகிணி இன்டர்நேஷனல்ல வந்து அவரும் அங்கே இருக்காரு. அவரு எங்க டைரக்டர் தேனாம்பேட்டையில இருந்தாரு. அப்போ வந்து கன்னி பருவத்திலே படத்துக்கு எங்க டைரக்டர் இவர தான் ரெக்கமெண்ட் பண்ணி நடிக்கிறதுக்காக டெய்லி அங்கே தேனாம்பேட்டையிலேருந்து வந்து ம். இவங்க 2 பேரும் பைக்ல கூட்டிட்டு போவாங்க, வருவாங்க. இந்த விஷயத்த எனக்கு அவர் தான் சொல்லி எனக்கு தெரியும். கேப்டன் ஆ சார். ஆமா. அவர் தான் சொன்னாரு, "உங்க டைரக்டர் என்ன கன்னி பருவத்தில நடிக்கிறதுக்கு ம். ரொம்ப ட்ரை பண்ணாரு. என்ன கூட்டிக்கிட்டு அலைஞ்சாருப்பா." அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது எனக்கு.